ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான கீ ரைஸ் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் சேர்த்துறேன். நம்ம எவ்வளோ சாதம் செய்யணுமோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு நம்மக்கிட்ட என்னென்ன தாளிப்பு பொருள் இருக்கோ அதை சேர்த்துக்கிட்டால் போதும். முக்கியமாக பட்டை, கிராம்பு, சீரகம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஏலக்காய், பிரிஞ்சி இலை இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 4-5 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நெய்யில் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா 2 காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம், நீல வாக்கில் வெட்டி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்து இந்த ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லை இப்போ கூட சேர்த்துக்கலாம். என் நெய் பத்தில் அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும். நிறையா சேர்த்தா கொஞ்சம் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து அதை வைக்கலாம். நம்ம சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ சால்ட் உப்பு தான் சேர்க்கணும். கல் உப்பு சேர்த்தா கரையாது. எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்து சாதம் நல்லா பொல பொலன்னு இருக்கணும், குழஞ்சிடக்கூடாது. நல்லா வடித்து நல்லா எண்ணெயோ நெய்யோ சேர்த்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டு அப்புறமா போட்டு கிளறணும். அப்போ தான் சாதம் உடையாமல் அழகாக வரும். இப்போ இது மேலே நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை தூவி அதையும் போட்டு நல்லா கிளறணும். நல்லா லைட்டாக சாதம் உடையாமல் லைட்டாக கிளறி எடுத்துக்கணும். இப்போ சூப்பரான நெய் சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய்.